எனக்கு நெருங்கிய ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க. அந்த பாஸ்டருக்கு பக்கத்தில் ஒரு நெய்பர் ரட்சிக்கப்படலை, ஆனால் ரட்சிப்பு செய்தி அவருக்கு தெரியும். போன வெள்ளிக்கிழமை என்ன செய்தார்? அவர் மரித்து போனார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, மாறாக இயேசு யாருன்னு தெரியும். பேர் கிறிஸ்தவ சபையில் என்ன செய்தார்? அங்கே இங்கே கடந்து போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். நோய்வாய்ப்பட்டார். ஒரு 10 நாள் 15 நாள் நோய்வாய்ப்பட்டார். நோய்வாய்ப்பட்டு கூட என்ன செய்யறாரு? லங்கில் அவருக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அது மூச்சு விட முடியாமல் நுரையீரல் மிகவும் பாதிக்கப்பட்டு மூச்சு விடாசு. அவருக்கு 62 வயசு தான். மரண தருவாயில இருந்தாரு. அப்ப இருக்கும்போது கூட மனைவிட்ட அந்த சிகரெட் வேணும்னு சொல்லி என்ன செய்ய திட்டினார். அந்த மனைவி என்ன செய்தாங்க? இந்த நேரத்துல கூடவா, கடைசி நேரத்துல கூடவா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இயேசு என்ன செய்யல, கடைசி வரை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அங்க போய் ஜெபிக்கும்படி கடந்து சென்று அந்த அந்த பக்கத்துல உள்ளவங்கலாம் சொன்னாங்க, இவர் இப்படிப்பட்ட குணம் உள்ளவர், இப்படிப்பட்ட கிரியை செய்தார் என்று சொல்லி. அதாவது பயங்கர கோபக்காரர், கிறிஸ்தவர், ஆனா பயங்கர கோபக்காரர், பாவத்தை விட்டு ஒருபோதும் விலகாத இருந்தவர். நாம் எப்படிப்பட்டவங்க? பாவத்திற்கு விலகி இருக்கிறவங்க. ஆமே, இதை நமக்கு கொடுத்தவர் ஆண்டவராகி கர்த்தர். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்மளை காட்டில எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க, நம்மளை காட்டில எவ்வளோ நீதிமான் இருக்காங்க, நம்மளை காட்டில எவ்வளோ பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க, வைராக்கிய முறைகளா இருக்கிறாங்க. அவர்களே தெரிந்து கொள்ளல. நானும் கிறிஸ்தவனா தான் இருந்தேன். ஆனா நான் கிறிஸ்தவனா இருந்தா கூட என்ன செய்ய, என்ன ஆண்டவர் என்ன செய்யல, தொடல. எப்ப என்னுடைய பாவத்தை நான் உணர்ந்தோனோ அப்பொழுது ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்ய நம்மை தொட்டார். ஆமே, அந்த நிமிஷத்துல இருந்து என்ன செய்யறோம்? நம்ம எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை மீட்டு கொண்டோம். அப்போ நம்ம ஜெபத்தை பத்தி படித்துக் கொண்டு இருக்கிறோம். இதுல மன்னிப்பு என்று இருக்கு. ஆமே, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. அப்ப எங்கள் எதிரிகளை நாங்கள் மன்னிப்பது போல, எங்கள் துரோகிகளை நாங்கள் மன்னிப்பது போல என்று சொல்ல, பரிசுத்தத்துக்கு விரோதமாக நம்ம என்ன செய்தோம்? கலகம் செய்தோம். நமக்கு தேவனுக்கு விரோதிகளும் அந்நியருமாய் பரதேசிகளுமாய் இருந்தீர்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். அப்போ மன்னிக்கிற ஒரு காரியமானது ஆண்டவருக்குள்ள பண்பாக இருந்தது. வாசிங்க இந்த செய்திக்கு ஆதாரமாக 6-9 வாசிங்க. மத்தேயு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, வாசிங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனாளிகளுக்கு மன்னியும் என்று சொன்னார். அப்போ மன்னிக்கிற அந்த காரியத்தை குறித்து பாருங்க. அப்ப மன்னிக்கிற அந்த தன்மையானது ஆண்டவருக்கு ஒரு அன்பும் பரிசுத்தமும் ஆண்டவருக்கு மிகப்பெரிய 2 பரிமாணங்கள், மன்னிப்பு, அன்பு. அந்த அன்புல இன்னொரு டைமென்ஷன் என்ன அப்படின்னா மன்னிக்கிறது. அன்பு இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும். அன்பு இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? ஒருபோதும் ஒருத்தரையும் மன்னிக்கவே முடியாது. அப்ப எங்கள் கடனாளிகளுக்கு என்று மன்னிக்கும் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது, அப்ப நாம யாருக்கு கடன் பெற்றோமோ அவர்களை நாம மன்னிக்கிறோம். உதாரணத்துக்கு யாரை மன்னிக்கிறோம்? மனைவி தப்பு செஞ்சா மன்னிக்கிறோம், கணவர் தப்பு செய்தா மன்னிக்கிறோம், பிள்ளைகள் தப்பு செய்தா மன்னிக்கிறோம், பெற்றோர் தப்பு செய்தா பிள்ளைகள் மன்னிக்கிறாங்க. வாழ்நாள் முழுவதும் ரகசிய வருகை தாமதமான வாழ்நாள் முழுவதும் அவர்களை வைத்து பாதுகாத்து, என் தாய் என் தகப்பன் என்னை பாதுகாத்தது போல, என்னை வளர்த்தது போல, என்னை ஊட்டி வளர்த்தது போல, என்னை போஷித்தது போல, எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது போல என் தாய் தகப்பனுக்கு நான் கொடுப்பேன் என்று வைராக்கியத்தோடு ஒரு எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம கடனாளிகளுக்கு நாம மன்னிக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் அந்த கடனாளிகளுக்கு மன்னிப்பது போல நீங்க எப்படி மன்னிக்கிறீங்களோ அது போல நம்முடைய பிதாவாகிய தேவனும் மன்னிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. அப்போ மன்னிப்பது என்பது ஒரு நம்முடைய வாழ்வுல ஒரு அங்கமாக, ஒரு பண்பாக, ஒரு செயலாக, ஒரு பழக்க வழக்கமாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார். 2 பேதுரு 2:4 சொல்லப்பட்டிருக்கு. தூதர்கள் என்ன செய்யறாங்க? பாவம் செய்யறாங்களா? அந்த பாவம் செய்த அந்த தூதர்களை விட்டுவிட பாருங்க. அப்போ மன்னிக்க தயவு பெருத்த நம்முடைய ஆண்டவர் ஒரு தனி மனிதன் என்ன செய்தார்? மன்னித்தார். தனி மனிதன் என்ன செய்தார்? மன்னித்தார். ஆதாம் ஏவால இந்த உலகத்துல யாருமே கிடையாது. மனிதர்கள் அப்படின்னா ஆதாம் ஏவால் தான். அப்போ தேவதூதர்களை என்ன செய்யற ஆண்டவர் மன்னிக்கல. வாசிங்க 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன்
தப்ப விடாமல், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து அப்படின்னு சொல்லப்படுகிறார். அப்ப எப்ப பாவம் செய்தாங்க? லூசிபர் இருந்தான், நமக்கு ஏற்கனவே நம்ம தெரிந்ததான், இருந்தாலும் நான் சீக்கிரமா கடந்து போறேன். 3 தூதர்கள் இருந்தாங்க. பிரதான தூதர்கள் மிகாவேல் என்ற தேவனுடைய சேனையை வழிநடத்தி செல்கிறவன், கேப்ரியல் தூதன், அவன் தேவனுடைய செய்தியை கொண்டு செல்கிற தூதனுக்கு ஆர்க்கேஞ்சல், அதாவது பிரதான தூதனா இருந்தான். அப்புறம் லூசிபர், தேவனை ஆராதிக்கிற தூதர்களுக்கு தலைவனாகிய இருந்த லூசிபர். அப்ப எப்ப அவன் விழுந்து போனான் அப்படின்னா, நீங்க ஏசாயா 14, 11, 15 இருந்து எசேக்கியேல் 28, 12, 19 வரைக்கும் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். நீ வானத்துக்கு மேலாக நான் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாக நான் சிங்காசனத்தை வைப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாக நான் உட்கார்வேன் என்று சொல்லி மனதில் நினைத்த பொழுது ஆண்டவர் நினைச்சு தள்ளினார். அதெல்லாம் கவனிச்சுக்க. நினைத்தா லூசிபர் நினைத்த உடனே ஆண்டவர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், திருத்துவ தேவன் இந்த லூசிபரை கீழே தள்ளிட்டார். அப்ப தேவன் ஒருத்தர் மாத்திரம் இல்ல, 33 கோடி தூதர்கள் தேவனுக்கு விரோதமாய் கலக்கப்பட்ட அவனை வழி தொடர்ந்து, அவனை பின்தொடர்ந்து, அவனோடு கூட சேர்ந்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு மேலாக சிங்காசனத்தை வைப்பே. ஒருத்தர் கிடையாது, 2 பேர். ஆனா இங்க ஒருத்தர் மாத்திரம் என்ன செய்ய? தேவனுக்கு விரோதமாய் தவறு செய்தான், கீழ்ப்படியாம இருந்தான், பாவம் செய்தான். 33 கோடி தேவர்களை தேவன் மன்னிப்பதை காட்டிலும் இந்த ஒரு மனுஷனாகிய ஆதாம் ஏவாள் என்கிற ஒரு மனுஷனாகிய இந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் பக்கம், ஆண்டவர் கண்ணில் தயவு கிடைக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த ஒரே ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? மன்னிப்பை அருளினார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் முழு தேசத்தையும் என்ன செய்தார்? அவர் மன்னித்தார். எப்ப மன்னித்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் மோசே மூலமாக இது சீனாய் வனாந்தரத்துல வந்து ஆண்டவருக்கு என்று ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுது 40 நாள் என்ன செய்தார்? ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஆரோனை பார்த்து கேட்டாங்க, எங்களை வழி நடத்தின எங்களுடைய மோசேக்கு என்ன ஆயிடுச்சோ எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்குங்க, எங்களுக்கு தெய்வத்தை காமிங்க, எங்களுக்கு தெய்வம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன செய்தாங்க? கண்டுகுட்டியை வார்ப்பித்து அதை வணங்க செய்தாங்க. வணங்கி அதை ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்து அதுக்கு பலிகள் எல்லாம் செலுத்த ஆண்டவர் சொன்னார், போவோம், நான் உன் ஜனங்களை பார்த்து தங்களை கெடுத்து கொண்டாங்கன்னு சொன்னார். ஆண்டவருக்கு நல்லா தெரியுது, போ, கீழே போ, உடனே போ, தங்களை கெடுத்து கொண்டாங்க, நான் அவங்களை அழிப்பேன்னு சொன்னார். யார் சொன்னாரு? நான் அவங்களை அழிப்பேன். ஒருத்தனுக்கு மன்னித்த, ஒரு சாதாரண ஏவாளுக்கு மன்னித்த அந்த பண்பு இதே திரள் கொண்ட ஜனங்களுக்கும் மன்னிப்பை அருளினது. இந்த ஒரு மனுஷன் ஆண்டவரே, புறஜாதிகள் எல்லாம் என்ன செய்வாங்க? நீங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தான் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்கு அழைத்து செய்ய திராணி இல்லாதபடிக்கு வனாந்தரத்தை அழித்து போட்டார் என்று அவர்கள் சொல்வாங்க. அழிக்க சித்தமான மாதிரி என் பேரை என்ன செய்யுங்க? ஜீவ புஸ்தகத்துல என் பேரை கிறுக்கி போடுங்க அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அவருடைய பாவத்தை அவர்கள் மன்னித்தார். ஒருத்தர் இல்ல, திரள் கூட்ட ஜனத்தை மன்னித்தார். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம், ஒரு மனுஷனை மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொன்னார், வாக்குத்தத்தம் சொன்னார், உன்னிமித்தம் என்ன 3:15 ஆதியாகமம் 3, அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் குதிகாலை நசுக்குவார், நீ அந்த குதிகாலை நசுக்குவாய். அப்ப வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது, அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லப்பட்ட அந்த வசனம் அது பொய்த்து போக கூடாது. ஆகையினால என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த ஒரு கூட்ட ஜனத்திலிருந்து ஒரு பரிசுத்த ஜாதியை பிரித்து என்ன செய்யப்பட வேண்டும்? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அவர்கள் அந்த ஜனத்தின் மத்தியிலிருந்து எழுப்ப வேண்டும், உண்டாக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப ஜனங்கள் வந்தாங்க, ஒரு தனி மனிதன், ஒரு திரள் கூட்ட ஜனம். புறஜாதிகளுக்கும் ஆண்டவர் பேசுகிறார், தன்னுடைய கரத்தை, தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய மன்னிப்பை காண்பித்தார் என்று சொல்லி போன வாரத்துக்கு முந்தின வாரம் யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக நாம் பார்த்தோம். ராஜா முதற்கொண்டு அடிமைகள் வரைக்கும், ஏன் மிருக ஜீவன்கள் வரைக்கும் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அங்கே மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசி சொன்னா, இவர்களை என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொன்னான். ஆனா இங்க யோனா என்ன சொன்னா, நீ இப்படி செய்வீங்கன்னு நல்லா தெரியும், நீ இரக்கமுள்ளவரும் மனதுருக்கவும் நீடிய பொறுமையும் சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் நான் அறிந்துதான் நான் நினிவே விட்டு நான் தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீ இப்படி செய்வீன்னு தெரியும்.
நல்ல வேலை யோனா இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தல. ஆமா ஆண்டவரே நல்லா சொன்னீங்க, நான் நின்று பார்க்கணும், எத்தனை பேர் எப்படிலாம் சாகுறாங்க நான் பார்க்கணும்னு இருப்போம். ஆண்டவர் ஆமணக்கு செடியை உண்டாக்கி அது ஒரு புழுவை உண்டாக்கி அந்த முசுக்கொட்டை முழுவதும் அந்த ஆமணக்கு செடி முழுவதும் தின்று போடும்படி செய்தார். ஒரு ஆமணக்கு செடிக்காக நீ பரிதபிக்கிற நீ 120,000க்கு மேலுள்ள ஜனங்களை பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த ஒரே ஒரு வசனம் தான் ஆமேன் என்று சொல்லி முடியாம இருக்கிற இந்த வசனங்கள். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு தனி மனிதனை மன்னித்தார், அவருடைய குணத்தை வெளிப்படுத்தினார். திரள் கூட்ட ஜனத்தை மன்னித்து வெளிப்படுத்தினார். தம்முடைய ஜனம் மாத்திரமல்ல, புறஜாதிகளையும் புறஜாதி மக்களையும் அவர்கள் பாவத்தில் இருக்கிறாங்க அவர்களையும் மன்னித்து என்ன செய்ய தன்னுடைய மன்னிப்பின் தன்மையை அந்த குணாதிசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைவேனுடைய மக்கள் என்ன செய்து மன்னித்தார். ஆகையினால்தான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை பார்த்தனா யோனாவுக்கு நாட்களில் நடந்தது போல இப்பொழுது நடக்கும்னு சொன்னார். நினைவேக்கு சம்பவித்தது போல இப்போவும் சம்பவிக்கும் என்று சொன்னார். அப்போ மன்னிக்க கடமை பெற்றவர்கள், மன்னிக்க பண்பு உள்ளவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய சிந்தையில, நம்முடைய அனுபவத்துல காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராய் கர்த்தர் விரும்புகிறார். வாசிங்க யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். அப்போ எங்க ஆண்டவராய் கர்த்தர் மன்னிக்கிற தன்மை, மன்னிக்கிற பண்பு, மன்னிக்க குணாதிசயம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ மன்னிப்பதற்கு நமக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. மன்னிப்பதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு. அப்ப ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார், எவர்களுடைய பாவத்தை நீங்க மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவத்தை நீங்க மன்னியாது இருக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நாம கூட மன்னிப்பதற்கு அதிகாரத்தை பெற்றவர்கள். இதை குறித்து நம்ம வர நாட்கள் நம்ம பார்ப்போம் சொல்லி அந்த மன்னிப்பு, எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்கிற வரும் பொழுது நான் இதை உங்களுக்கு விளக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப என்ன செய்ய போறேன்? அதை விளக்க போறேன். அப்ப பாருங்க, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட அதிகாரம்? ஆதியாகமத்துல வாசிங்க 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 28 வாசிக்கிற. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சத்தையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுதல் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப பாருங்க, ஆண்டு கொள்ளுதல் அப்படின்னா ஒரு அதிகார தோரணையில அதிகாரம் செலுத்துவது மாத்திரமல்ல, அன்பு செலுத்துவது ஆண்டு கொள்வதுதான். அன்பு செலுத்துவதும் ஆண்டு கொள்வதுதான், கீழ்ப்படுத்துவதுதான். அன்பு செலுத்துவதும் ஆண்டு கொள்வது ஆழத்துவம் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. அதுபோல மன்னிப்பு கொடுப்பதும் ஒரு விதமான ஒரு ஆளுகை. ஆமென், அல்லேலூயா. அவனை மன்னிக்காது இருப்பது எவ்வளவு பெரிய ஆளுகையோ அவ்வளவு பெரிய ஆளுகை மன்னிப்பதிலே இருக்கிறது. மன்னிக்கிற அந்த குணத்துல, அந்த பண்புல, அந்த கேரக்டர்ல இருக்கிறது. அதான் ஆண்டு கொள்ளுது. அப்போ இங்க சொல்றாரு பாருங்க 23 எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்கள். அப்போ ஒரு செயல் என்ன செய்யப்படுகிறது அங்க? அதாவது சரீர பிரகாரமான இல்ல, வார்த்தையின் மூலமாக, பண்பின் மூலமாக ஒரு செயலை செய்கிறோம். நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற காரியங்களை மன்னிப்பதில்லை. ஜனங்களை அல்லது நபரை அல்லது யாரையா இருந்தாலும் மன்னிக்கிறதுல ஒரு செயல் உண்டாகிறது. ஆமே, மனதளவுல என்ன செய்யணும்? சரி, எனக்கு விரோதமா இவன் பாவம் செய்துட்டான், என்னை தவறா இப்படி பேசிட்டான், நான் எதுவுமே எந்த காரியமும் நான் விரோதமா செய்யல, ஆபீஸ்க்கு விரோதமா நான் சரியா வந்துகிட்டு இருந்தேன், யார்ட்டையும் நான் லஞ்சம் வாங்கல, யார்ட்டையும் நான் ஏமாத்தல, அந்த பில் எழுதும் பொழுது கூட சரியா கணக்கு எழுதுனேன், கூட்டி எழுதி நான் போடல, அல்லது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா குறைச்சு வாங்கிட்டு ஜாஸ்தி அமௌண்ட் சொல்லி அதை அதிகமா போட்டு நான் வாங்கல, எனக்கு நல்லா தெரியும், ஆனா எனக்கு விரோதமா எழுப்பி இருக்கிறாங்க, நான் யார் என்று இவங்க தெரியாதனால எழுப்பி இருக்கிறாங்க, நான் அவங்கள மன்னிக்கிறேன். இது ஆளுமை செய்வதில், ஆழத்துவம் பண்ணுவதில், ஆண்டு கொள்வதில் இந்த மன்னிக்கிற தன்மையும் இருக்கிறது.
அதிகாரம் செலுத்துவது மாத்திரம். ஒரு அதிகாரியா இருக்கிறோம், இங்க வா அதை கூட்டு அதை செய் அப்படின்னு சொல்றோம். அப்போ நமக்கு கீழே உள்ளவங்களுக்கு அது அதிகாரம் செலுத்தும். நம்மை விட மேல உள்ள அதிகாரம் நமக்கு கட்டளை கொடுக்கும் போது அதை நம்ம என்ன செய்யறோம். நீ என்ன செய்யறது, எனக்கு பெரிய அதிகாரத்துல இருந்தா நீ அப்படி செய்யலாமா, என்னை விட வயசுல சின்ன ஆள் தானே, நீ என்ன அதிகாரம் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வைக்கிற பதவியினுடைய உயர் நிலை அது. அந்த உயர் நிலையில உண்டான அதிகாரம் யாருடைய கரத்திலிருந்து வருகிறது? தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. அப்ப இதை செய் அப்படின்னா அதை செய்வது போல, இதை செய்யாத அப்படின்னா செய்யாம இருக்கிறது போல, இந்த காரியத்தை மன்னி அப்படிங்கிறது அதிகாரம் இருக்கிறது. அதுல ஆழத்துவம் இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது. அப்போ மன்னிக்காத இருக்கிறது எவ்வளவு ஆழத்துவமும் ஆளுமையும் அதிகாரமும் இருக்கிறதோ, மன்னிக்காத விஷயத்துல எவ்வளவு ஆழமான ஒரு அதிகாரம் இருக்கிறதோ, அது போல மன்னிக்கிற விஷயத்திலையும் அதிகாரம் இருக்கிறது, ஆழத்துவம் இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது. இது நம்முடைய கேரக்டர்லே அமைய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்ப நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? ஒரு விசேஷமான மன்னிக்க கூடிய காரியத்துல ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கிற ஜனம் செய்ய முடியும், நம்ம மன்னிக்க முடியும், மன்னிக்கிறோம். உதாரணத்துக்கு திருடுனா அப்படின்னா நமக்கு விரோதமா திருடுற, நம்ம வீட்டுல வந்து திருடல, வேற விதமா வேற எங்கேயோ திருடுறோம். தம்பி நீ அந்த வீட்டுல திருடுறத நான் பார்த்தேன், உன்னை நான் மன்னிச்சேன் அப்படின்னு சொன்னா அந்த மன்னிப்பு என்ன செய்யப்படாது? மன்னிக்கப்படாது. அது ஒருபோதும் செயலுக்கு வராது. ஏன் அப்படின்னா எந்த வீட்டுல அவன் திருடினானோ, எந்த வீட்டுல அவர்கள் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் அல்லது பாதிக்கப்பட்ட நபர் அந்த திருடனை பார்த்து அதை மன்னித்தால் தான் என்ன செய்ய முடியும்? அந்த பாவம். உதாரணத்துக்கு ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடலாம், அல்லது குடிக்கிறான், அல்லது கொலை செய்யலாம். அப்ப எதை மன்னிக்க முடியாது அப்படின்னா தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்தை நாம மன்னிக்க முடியும். தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்தை என்ன செய்ய முடியாது? மன்னிக்க முடியாது. அல்லது தனக்கு தாங்களே அவங்க தீங்கு செய்து கொண்டாங்கன்னா மன்னிக்க முடியாது. ஜனத்திற்கு விரோதமாய் அல்லது தேவனுக்கு விரோதமாய் தனக்கு விரோதமாய் 3 காரியத்தை செய்தரலாம் ஒரு செயல் மூலமா. உதாரணத்துக்கு விபச்சாரமோ கொலையோ திருடோ எந்த காரியமோ இருந்தாலும் முதல்ல தேவனுக்கு விரோதமா என்ன செய்யறான்? பாவம் செய்து விடுகிறான். ஏன்னா கட்டளை சொல்லுது, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை வஞ்சியாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய். அப்ப தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யலாம். அப்ப தனக்கு விரோதமாய் தான் பிரமாணத்தை கை கொள்ளாதபடிக்கு தான் பாவம் செய்வது நிமித்தமாய் தனக்கு விரோதமாக பாவம் செய்யலாம். அப்ப திருடுறது நிமித்தமாக, வஞ்சிப்பது நிமித்தமாக, கொலை செய்வது நிமித்தமாக யார் மனிதர்கள் பாதிக்கப்பட்டார்களோ அந்த மனிதர்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்யலாம். அப்ப நாம என்ன செய்ய முடியாது? நம்ம தம்பி நீ இதெல்லாம் செஞ்சுட்ட, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னா அவன் அந்த மன்னிப்பை பெற்று சமாதானம் அடைய போவதில்லை. யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து நான் மன்னிச்சிடறேன் தம்பி, இனிமே நீ செய்யாத, ஒருபோது இப்படிப்பட்ட தீய செயல செய்யாத, நான் உன்னை இப்பொழுது நான் மன்னிச்சிடறேன், என் வீட்டுல திருடினியா அதை நீயே வச்சுக்கோ, இனி ஒருபோது நீ திருடாத அப்படின்னு யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து அந்த காரியத்தை சொல்லும் பொழுது அதாவது பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த மனிதன், அந்த பாதிப்பை செலுத்தின பாதிப்பை கொடுத்த மனிதன்ல ஒரு கன்விக்ஷன் வரும். ஓ நான் எவ்வளவு தவறு செய்தேன், இவ்வளவு தவறு செய்த என்ன வந்து அடிக்கணும், போட்டு உதவதன்னு உச்சத்தையில கொண்டு வந்து என்னுடைய மானத்தை வாங்கி இருக்கணும், அவன் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும், எதுவுமே செய்யாம நான் திருடின அந்த காரியத்தை, கொள்ளையடித்த காரியத்தை நீயே வச்சுக்கோ, இனி ஒருபோதும் செய்யாத, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு இவர் எப்படி சொல்ல முடிந்தது? அப்படி சொல்ல முடியுதுன்னா அவர் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன். அந்த மனுஷனுடைய வீட்டை நான் பாவம் பண்ணிட்டேனே, நான் கொள்ளடிச்சிட்டேன்னு அவனுக்கு என்ன கன்விக்ஷன். பாதிக்கப்பட்ட மனுஷன், பாதிப்புக்கு உள்ளான மனுஷன், இவங்களுக்குள்ள ஏற்படுகிற இந்த உடன்பாடு, இந்த மன்னிக்கிற தன்மை, மன்னிக்கிற ஒரு தன்மை இவருக்கு வரும் பொழுது என்ன செய்யும்? பலன் செய்யும். பாதிக்கப்பட்ட மனுஷன், பாதிப்பை உண்டாக்க மனுஷன், மூன்றாவது அல்லது நான் இருந்து நீங்க இருந்து தம்பி நீ அந்த வீட்டை இதை பார்த்தேன், ஆகையினால அந்த பொருளை நீயே வச்சுக்கோ, ஆகையினால நீ ஒருபோது பாவம் செய்யக்கூடாது தம்பி போ அப்படின்னா நீ அதையா சொல்றது? அவன் வீட்டில் அடிப்பேன் அப்படின்னு அப்படியே சந்தோஷம் போயிட்டாரு அப்படிதான் போவான். ஏன்? பாதிக்கப்பட்ட மனுஷன் அந்த வார்த்தையை பிரயோகிக்கவில்லை. அப்ப அதிகாரம் என்ன செய்யப்படவில்லை?
அந்த மனிதன் மேல செலுத்தவில்லை. அந்த அதிகார மன்னிப்பு அவனுக்கு வழங்கப்படவில்லை. அந்த மன்னிப்பை பெற்ற மனுஷன் மன்னிப்பு அடைந்து திருந்துவதற்கான வழி அவனிடத்திலிருந்து ஏற்படாது. இந்த சம்பவத்தை வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. வாசிங்க மத்தேயு 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வான தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அதற்கு அந்த ஐஸ்வர்யவான் இயேசுவை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் இயேசுவை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். ஒரு ஐஸ்வர்யவான் வர்றான், தேவனுக்கு முன்பாக வர்றான். யார்கிட்ட வர்றான்? வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனு ரூபம் கொண்டு முன்னாடி உட்கார்ந்துருக்க. மனு ரூபம் கொண்டு என்ன செய்தார்? முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு. வானமும் பூமியும் காணக்கூடியதும் காணக்கூடாதும் அண்ட சராசரம் கொள்ளாதுமான மகா பயங்கரமான தேவன் அங்க உட்கார்ந்துட்டு. அவர்தான் மன்னிப்பின் தயை பெருத்தவர். அவர்தான் என்ன செய்கிறவர்? மன்னிக்க கூடியவர். அவர்தான் என்ன செய்கிறவர்? மன்னிக்க கூடியவர். அவர் ஒருவர் மாத்திரம்தான் இந்த மன்னிப்பை அருளக்கூடிய. அவருடைய ஆத்மாவில எண்ணத்திலேயே இந்த மன்னிப்பு என்கிற ஒரு பண்பை சுமந்து கொண்டு இருக்கிறவர் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு கற்பனை பண்ணிப்பாரு, ஒரு படம் பிக்சரைஸ் பண்ணிப்பாரு. இயேசு அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை மூலமா உண்டாயிடுச்சு. எபிரேயர்ல வாசிக்கிறோம், சகலம் அவர் மூலமாய் அவருக்கென்று அவரினால் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். ஆமென், அல்லேலூயா. அவர்தான் உண்டாக்கினார். அவர் வார்த்தை தான் உண்டாக்கிச்சு. அவர்தான் யெகோவா தேவன், அவர்தான் கர்த்தர். ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தான் உண்டாக்கிச்சு. அந்த உண்டாக்கப்பட்ட வார்த்தையானது மனு ரூபம் கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த வார்த்தை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது ரட்சிக்கும்படி வழியாகும். சொல்லிக்கணும், ஆமாண்டவரே, நான் சிறு வயது முதல் நான் என்ன செய்யறேன், இவை கை கொண்டிருக்கு, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு, எனக்கும் உனக்கு இடைஞ்சலா இருக்கிறது என்னன்னா உன்னுடைய ஆசி இருக்கக்கூடாதுன்னு அல்ல, அந்த ஆசி என்னை காட்டிலும் அது உனக்கு மேலாக இருக்கிறது. ஆகையினாலதான் அதை விற்று தருத்தத்து கொடு, வித்து தருத்தத்து கொடுத்து நீயும் தருத்தனா என்னை பின்பற்றும் சொல்லவே இல்லை. நல்லா கவனிச்சிங்க. நீ பாருங்க, அதற்கு இயேசு, நீ பூரண சத்குணனாய் விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விற்று இல்லை, ஒன்று கூட இல்லாமல் விற்று இல்லை. உனக்கு உண்டானவைகளை, எது? தன்னுடைய பெருமைக்கு, தன்னுடைய ஆசைக்கு, தனக்கு பெருமையா இருக்கக்கூடிய இவைகளெல்லாம் எனக்கு பெருமையா இருக்கு, இவைகளெல்லாம் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவைகளெல்லாம் நினைக்கிறோம் அவைகளெல்லாம் விற்று தருத்திரத்து கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகி பின்னே என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆசி உள்ளவனாய் இருந்தபடினா அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, ஏன்னா தேவனை காட்டிலும் அவருடைய ஆசி மிகவும் பெரியதாக, தேவனை காட்டிலும் அவனுடைய ஆசி மிகவும் உயர்வாக, தேவனை காட்டிலும் அவனுடைய ஆசி மிகுந்த ஸ்தானத்தை, உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றிருக்கிறபடினாலதான் அந்த ஸ்தானத்தை விட்டு எடுத்து போட்டு தேவனை அந்த ஸ்தானத்தில் வைத்து வர முடியல. அப்போஸ்தலர் பவுல் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு என்று அவருடைய அன்புக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக அழுக்குள்ள கந்தையுமாக எண்ணுகிறேன் அப்படிப்பட்ட எண்ணம். அப்போ இந்த அப்போஸ்தலர் பவுல் போற இடம்லாம் பிச்சைக்காரனாக இருந்தார்? இல்லவே இல்லை. அவர் கூடார தொழிலை செய்து நல்ல செல்வந்தராக இருந்தார். பணம் வீட்டு இருந்தா பணம் கொண்டு வந்தாங்க, அவரை ஏற்றுக்கொண்டாங்க, ஊழியக்காரா ஏற்றுக்கொண்டாங்க. கூடாரனாக்க இந்த ரோட்டாரங்களா, இந்த ஜிப்சிஸ் எல்லாம் 4 குச்சியை ஊனி ஒரு போர்வையை விரிச்சு 2 போர்வையை 4 தச்சு இவரு கம்பை வச்சு கட்டி உள்ள அப்படியே வாட்டி சாப்பிடு அப்படிங்கிறது இல்லை. கூடாரம் என்றால் அந்த நாட்கள்ல
செல்வந்தர்கள் தங்கள் பயனுக்கு சுகபோகமாய் தங்கக்கூடிய ஒரு டென்ட். அதை அவர் பண்ணினார். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் கூடாரத்தை பெயர்த்து இன்னொரு கொண்டு போனான்னாக்கா கிட்டத்தட்ட 40 அறைகள் இருந்தது அந்த கூடாரத்துக்கு. 40 அறை. அப்போ எவ்வளவு பெரிய கூடாரமா இருக்கு, எவ்வளவு பெரிய செல்வம் தான். அப்போ அப்படிப்பட்ட கூடார வாசியா இருந்தார் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை யாருக்கு காணப்படவில்லை அப்படின்னா, இந்த இயேசுவை சந்தித்து பரலோக ராஜ்யத்துல ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைவதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு வந்தா, இந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு, அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு, மன்னிப்பின் தயப்படுத்த குணம் உள்ளவர் அங்க இருக்கிறார். பார்த்த உடனே என்ன செய்திருக்கணும்? சகை என்ன செய்யலாம்? செல்வம். அல்லேலூயா. இயேசுவை பத்தி கேள்விப்பட்டான். நேரத்துல சீக்கிரமா முடிச்சது. இயேசுவை பத்தி கேள்விப்பட்டான். இயேசுவை பத்தி கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்தான்? ஓடி போய் என்ன செய்தான்? ஒரு காட்டாத்தி மரத்துல மேல ஏறி. நல்லா தெரியும் ஆண்டவர், நான் சகை வீட்டுக்கு போக போறேன்னு தெரியும். சகையை பார்த்து, சகையு, நீ சம்பாதித்து வைத்திருக்கிற உன்னுடைய செல்வங்கள் பாவத்தினால் வந்தது. நீ அவைகளை விற்று நாளத்துல என்ன செய்யணும்? விற்று நீ கொடுக்கணும். அவர் சொல்லவே இல்லை. பார்த்தா மேல பார்த்த சகையவே, உன் வீட்டுல நான் தங்கணும். இறங்கி வந்தான். எவ்வளவு சந்தோஷமா கூட்டு போறான். அப்ப பாருங்க, இயேசு ஆண்டவராகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் தன்னுடைய வீட்டிற்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே ஆண்டவர் பேசவே இல்லை, இவன் தான் பேசுறான். ஆண்டவர் உள்ளத்துல வரும்போது கன்விக்ஷன் உள்ள வந்த உடனே என்ன செய்யறான்? தான் இருக்கிற நிலையை உணர்றான். அவன் என்ன செய்யறான்? அவன் இருக்கிற நிலையை உணர்வான். உணர்ந்து என்ன செய்யறான்? ஆண்டவரே, ஒரு நிமிடத்துல நான் ஏதாகிலும் கேடுண்டாக அல்லது அதிகமாக அல்லது லஞ்சமாக அல்லது அநீதியாக வாங்கியிருப்பேன் என்றால் எத்தனை மடங்கா கொடுக்கிறேன்? 4 அத்தனையா நான் கொடுக்கிறேன். நீ 4 அத்தனையா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு போது என்ன செய்யல? ஆண்டவர் அவனை கம்பல் பண்ணல, கேட்கவே இல்லை. அவர் வந்தாரு, சகையும் வீட்டுல தங்கணும். உடனே சொன்னாரு, இவன் ஆபிரகாமின் சந்ததி என்று சொன்னார். ஆபிரகாமின் சந்ததி. அப்ப ஆபிரகாமின் சந்ததி என்றால் இயேசுவுடைய சந்ததி. இயேசுவுடைய சந்ததி என்றால் இயேசுவுடைய பிள்ளையாய் மாறிவிட்டான். ஆபிரகாம் நீங்க எடுத்து வாசிங்க. மத்தேயு 1 1ஆம் அதிகாரம் 1 நீங்க 20 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். பாருங்க, நான் 18 வாசிக்கிறேன். இயேசுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய 17 வாசிக்க. இவ்விதமாய் மத்தேயு 1:17 இவ்விதமாய் உண்டான தலைவர்கள் எல்லாம் ஆதாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைவர்களும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைவர்களும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் ஆம் என்று சொல்லப்பட்டது. அப்ப பாருங்க, ஆதாமிலிருந்து தாவீது வரைக்கும் உள்ள எல்லா தலைமுறைகளும் கிறிஸ்து வரைக்கும் உள்ள தலைமுறையில என்ன சேர்த்து சொல்லிட்டார். அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம், ஆதாம், ஆபிரகாமுக்குள்ள யார் சேர்த்துட்டா? சகேவை சேர்த்துட்டார். அப்ப சகேவை சேர்த்துட்டபடினால கிறிஸ்து இவருடைய சந்ததியில அல்லது கிறிஸ்துவுடைய சந்ததியில சகேவை இணைக்கப்பட்டார். எப்படி இணைக்கப்பட்டார் என்றால், அவர் மன்னிக்கிற அந்த தன்மை நிமித்தமாக, அந்த குணத்தின் மூலமாக என்ன செய்தார்? இணைக்கப்பட்டார். அப்ப இறங்கி வந்த பொழுது இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான்னு சொல்லிவிட்டார். மன்னிப்பு, நீ பாவியா இருக்கிற, மன்னிப்பு உனக்கு கொடுக்க வந்திருக்கேன், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள சொல்லல. ஆண்டவர் வந்த உடனே, அவர் பிரசன்னத்தை உணர்ந்த உடனே தன் பாவம் இன்னதென்று உணர்ந்து கொண்டான். தன் பாவத்தை அறிக்கை செய்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தான். அப்போ இந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அவரோடு இடைபடுகிறார். ஐஸ்வர்யன் என்ன செய்யறான் அப்படின்னா, மன்னிக்க தயபெருத்த பண்புள்ள ஒரு தேவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த தேவனத்தில் அங்க வருகிறான். வந்துட்டு, ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு, இவைகளெல்லாம் நான் சிறு வயது முதல் நான் செய்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு ஆண்டவர் சொல்றார்,
இவன் என்ன பிரச்சனையில இருக்கிறான், இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியம் என்ன, இவருடைய வாழ்க்கையில சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால், தேவன் இருக்கிற இடத்துல அவனுடைய செல்வம் இருக்கிறது. செல்வம் அவனுக்கு கீழே இருக்கணும். சொல்ல போனா தேவன் அவனுக்கு கீழே செல்வம் இருக்கணும். செல்வத்தை இவன் ஆளணும். மாறாக செல்வம் இவனை ஆண்டு கொண்டிருந்தது. இவன் எல்லா காரியத்தையும் செய்ய விடாமல் என்ன செய்த, அவன் பாது எந்த காரியத்தை, தர்மம் செய்வதற்கு, தான தர்மம் செய்வதற்கு செல்வம் என்ன செய்து இவனுக்கு செலவு பண்ணோம்னா என்ன செய்ய முடியாது, நம்ம பொழைக்க முடியாது. சொல்லுவாங்க இல்லையா, ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டு. ஆத்துல கொட்ட இல்லாதவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யும். நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த மன்னிக்கிற தன்மை நமக்கு வேண்டும். அப்ப நித்திய ஜீவனை இங்க சொல்றாரு பாருங்க. அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றால் அவர் தேவனை மனுஷனால் கூடாதது. எது கூடாது? ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை, என் பாவத்தை எனக்கு மன்னிக்கவே முடியாது. நான் செய்துட்ட பாவம், இந்த பாவம் ஆண்டவரே நான் பாவம் செய்ய என்ன நானே மன்னிச்சுக்கிறேன், முடியவே முடியாது. தேவனால் தான் கூடாது. ஆண்டவரே அவன் பாவம் செய்தான், அதனால அவன் பாவம் செய்தான் எனக்கு தெரியும். எனக்கு விரோதமா செய்யல, இன்னொருத்தர் விரோதமா இன்னொருத்தர் செய்துட்டான், இன்னொருத்தர் செய்துட்டான்னு எனக்கு தெரியும். ஆகையினால அந்த விரோதமாய் செய்யப்பட்ட அந்த பாவத்தை நான் மன்னிக்க முடியாது. என் பாவத்தையும் நான் மன்னிக்க முடியாது. இன்னொருத்தன் பாவம் செய்துட்டான், இன்னொருத்தருக்கு விரோதமா செய்துட்டான், அதையும் நான் மன்னிக்க முடியாது. மனுஷனால் கூடாதது இவைகள். அப்ப தேவனால் கூடும் அப்படின்னா என் பாவத்தை மன்னிக்க அவரால் முடியும். எப்படி முடியும்? சகேயுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. எப்பவே நான் யாரிடமாவது நான் அநீதியாய் வாங்கி இருந்தேன், நான் 4 தடவை நான் உள்ள திருப்பி கொடுத்துறேன் ஒரு கன்விக்ஷன் அவனுக்குள்ள வந்ததோ, அந்த நிமிஷத்துல இருந்து ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிக்கிற பண்பு அவருக்கு இடத்துல கடந்து சென்றார். பெரும்பாலுள்ள ஸ்திரீ ரொம்ப வியாதிப்பட்டிருந்தார். பரிகாரியான கர்த்தர் என்று இயேசு, இவர்தான் என்னை குணமாக்க முடியும் என்று நன்றா தெரியும். ஓரத்துல போறா, ஓரத்துல போய் தொட்டோட தீட்டு தொடர்பு பெண்கள் அந்த பேரு காலத்தில் வரும்பொழுது ஒதுக்கம் மூலமா வச்சிருவாங்க. இன்று கூட குக்கிராமத்துலதான் வீட்டுக்கு திண்ணையில ஒரு பாயில, ஒரு அழுக்கு பாயில வச்சிருவாங்க. அந்த தீர்த்து கழிஞ்ச பிறகு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் கூட இப்போ கூட குக்கிராமங்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த காலத்துல இன்னும் பயங்கரமா இருக்கு. இவ்வளவு நவீன காலத்திலே அப்படி இருக்குன்னா அந்த காலத்துல எப்படி இருக்கும்? இவள் தன்னை வெளிப்படுத்தாமல் என்ன செய்யறா, உதிர ஊர்ல அப்படியே போய்கிட்டு இருக்கிறான். தன் ஆஸ்திகளை முழுவதும் செலவழித்து சற்றும் குணம் அடையாத அந்த ஸ்ரீ. மனோ தத்துவ நிபுணர்கள்லாம் சொல்றாங்க, ஒரு மனுஷனுக்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் மேக்சிமம் 6 மாதம் ஒரு பிரச்சனை தொடர்ந்து அவன் இருக்குமானால் அவன் சித்த சுவாதீனம், அதாவது பைத்தியம் ஆயிடுவான். அப்படி இல்லைன்னா தன்னை மாய்த்து கொள்வான்னு சொல்றான். 1 மாதத்திலிருந்து 6 மாதம் வரைக்கும் ஒரு பிரச்சனை தொடர்ந்து இரவும் பகலும் அவனோடு கூட இருக்குமானால் 6 மாதத்திற்குள்ளாக அவன் சித்த பிரமை பிடித்து விடுவான். அப்படி இல்லைன்னா அவன் என்ன ஆயிடுவான், தன்னை மாய்த்து கொள்வான் என்று சொல்லி என்ன செய்ய சொல்றான். சில பேர் செய்தித்தாள்லாம் வாசிக்கணும். ரொம்ப வயிற்று வலி காரணமாக என்ன செய்ய, வயிறு தாங்க முடியாத பெரிய பிரச்சனை, அந்த வயிறு வலி பிரச்சனைனால என்ன செய்யறாங்க, எனக்கு வயிறு தாங்க முடியல சொல்லி தங்களை மாய்த்து கொள்றாங்க. தங்களை என்ன செய்யறாங்க, 1 மாசம் 2 மாசம் வழியில என்ன செய்யறாங்க, 6 மாதம் தான் மேக்சிமம் ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான திடமுள்ள ஒரு மனது இருக்கிற ஒரு மனுஷன் 6 மாதம் வரையிலும் தாக்கு பிடிப்பான். அதுக்கு மேல அவன் தாக்கு ஒண்ணு சித்த பிரமை பிடிக்கும், அதாவது வைத்தியம் ஆயிடுவானா, அப்படி இல்லைன்னா தன்னை மாய்த்து கொள்வான். இந்த ஸ்திரீ 18 வருஷம் இந்த ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொழா, தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணர்ந்தாரு, உனக்கு யாருமே தொட்டதுன்னு கேட்கிறார். அப்ப குணமாக்குகிற வல்லமை, ஸ்திரீயுடைய பிரச்சனையை மன்னித்து சுகம் கொடுக்கிற வல்லமை அவருக்கு புறப்பட்டு சென்று, தானாகவே புறப்பட்டு சென்றது. யாரை ஆண்டவரே, ஐயே இத்தனை பேரு இவ்வளவு உண்மை நெருக்கி கொண்டு ஏவி கொண்டு இருக்கிறாங்களே, யார் என்னை தொட்டது என்று எப்படி கேட்கலாம் என்று என்ன செய்யலாம் கேட்கிறாங்க சீசர்கள். இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்திருக்கிறேன். உடனே ஸ்ரீ வந்தா சுகமானது சொல்றார். ஆண்டவரே, பயந்து நடுங்கி, நான் தான் ஆண்டவரை தொட்டதில்லை, ஸ்ரீ விசுவாசம் ரட்சித்தது போ அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவராய் கர்த்தர்
மன்னிப்பதற்கு தயை பெருத்தவர். அப்போ என்ன செய்யறார்? மன்னிக்கிறார். இங்க ஐஸ்வர்யவான் மன்னிப்பை கேட்பதற்கு யாரிடத்துல மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, யாரிடத்தில் மன்னிப்பை பெற வேண்டுமோ, யாரிடத்தில் இந்த மன்னிப்பு கிடைக்குமோ அவரிடத்துல வந்து இந்த ஒரு மனுஷன் தான் வெசனமாய் துக்ககரமாய் இறந்து போனான். மத்த யாருமே அப்படி இருந்ததே கிடையாது. ஒரு மனுஷன் மாத்திரம் வேதத்துல அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஒருத்தர் மாத்திரம் தான் துக்கத்தோடு போயிருக்கான். மத்த யாருமே இயேசுவிடத்துல வந்த 199.9% ஜனங்கள் சந்தோஷத்தை, மன்னிப்பை, அந்த இரக்கத்தை, அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாங்க. இவன் ஒருத்தர் மாத்திரம் தான் என்ன செய்ய மன்னிப்பு பெற்றுக்கொண்டான். ஏன்? தன்னுடைய ஆஸ்தி இயேசுவை காட்டிலும் மேலாக, தேவனை காட்டிலும் மேலாக, தான் நேசித்த இந்த ஆஸ்தியானது எல்லாவற்றுக்கும் அதிபதியாக தேவமாகவே இருந்தது. அது இவனை ஆண்டு கொண்டிருந்தபடியால்தான் என்ன செய்ய மன்னிப்பை பெற முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளவு மன்னிப்பு, அவருடைய குணம் பாருங்க, அவர் எந்த அளவுக்கு மன்னிப்பை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். வாசிங்க லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவர்களுடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இங்க பாருங்க, என்ன கவனிங்க. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு குற்றுயிரமா கொலைவீரமா தொங்கிக் கொண்டிருக்காரு, மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. இங்க என்ன செய்யறாங்க? பிரதான ஆசாரியர்கள், அந்த 160 இந்த சேவர்கள்லாம் அடிச்சு நக்கல் பண்ணிட்டு நையாண்டி பண்ணிட்டு தூஷித்து கொண்டு இருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மன்னிச்சுட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மன்னிச்சுட்டார். ஆகவேதான் பிதாவே இவர்களை மன்னியும்னு கூப்பிடுறார். மன்னிக்கிற தன்மை எது வரைக்கும் பாய்ந்திருக்கிறது? நித்தியம் வரைக்கும் சென்றிருக்கிறது. தேவனுடைய மன்னிக்கிற தன்மை ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பண்பை நமக்குள்ள எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் பாவம் செய்த ஜனங்களை ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டேன், நீரும் மன்னியும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும், ஏப்பா நானே இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், இந்த நேரத்துல வந்து மன்னிப்பு கேட்டு பாயா இல்ல, ஆண்டவரே நான் இவனை மன்னிக்கிறேன், என்ன ரசித்தது போல இவனையே ரசி. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அப்படிப்பட்ட பண்பை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய காரியத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்க வருகிற நாட்கள்ல ஆண்டவராகிய தேவன் ஆமென் என்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை எப்படி சோதிக்கப்படுகிறோம், எப்படி தீமை வருகிறது, அந்த தீமை எதனால் நம்ம வெல்ல முடியும் என்பதை ஆண்டவர் இந்த ஜெபத்தின் மூலமாக உணர்த்துகிறார் என்பது வருகிற நாட்களை நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக